தளபதி விஜய் அவர்களுடைய நடிப்புல கடைசியாக வெளியான திரைப்படம் தான் கோட். இந்த படத்துல 2 வேடங்கள்ல தளபதி விஜய் அவர்கள் அசத்திருப்பாரு. படத்துல குறிப்பாக சொன்னோம் அப்படின்னா, சிவகார்த்திகேயன் அவர்களுடைய கெமியோவை யாருமே எதிர்பார்க்கல. அதனை சர்ப்ரைஸாக வைத்து திரையரங்குகள்ல ரசிகர்கள் பார்க்கும்போது வேற லெவல்ல இருந்தது. இந்த நிலையில தளபதி விஜய் அவர்களுடைய கடைசி படம் ஜனநாயகன் அப்படின்றது முடிவாகிடுச்சு. அடுத்து தளபதியுடைய இடத்திற்கு யார் வருவா அப்படின்ற கேள்வி பல ரசிகர்கள் மத்தியிலுமே இருந்தது. சமீபத்துல நடந்த இசை வெளியீட்டு விழாவுல கூட மேடையில அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது. அதற்கு விஜய் அவர்கள் கிட்டத்தட்ட சிவகார்த்திகேயன் தான் அப்படின்னு சுட்டி காட்டுற மாதிரி சொல்லியிருந்தாரு. சோ அப்படி சிவகார்த்திகேயன் அவர்களை உயர்த்தி பார்க்கணும் அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் விரும்புறாரு. ஆனால் நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்களோ அவருடைய பராசக்தி திரைப்படத்தை ஜனநாயகனுடன் மோத விடுறாரு அப்படின்னு பல விமர்சனங்கள் சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கு. அதாவது துப்பாக்கி கொடுத்தவரையே அந்த துப்பாக்கியால சுட்டு விடுவார் போலயே அப்படின்னு பல ட்ரோல்களும் பல கமெண்ட்டுகளுமே சோஷியல் மீடியாக்கள்ல உலா வந்தது. இந்த நிலையில அத்தனைக்கும் விளக்கம் கொடுக்கும் விதமாக நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் சமீபத்திய பேட்டி ஒன்றுல பேசியிருக்காரு. சோ அதாவது பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுக்கு நான் எதிரானவனோ இல்ல அவருடைய படத்தை எதிர்க்க வேண்டும் இல்ல அவருடன் போட்டி போட வேண்டும் அப்படின்ற எந்த நோக்கமுமே இல்ல அப்படின்றத தெளிவாக அதுல பேசியிருக்காரு. ஆகையால பாத்தீங்கன்னா, தற்போது இது அத்தனைக்கும் காரணம் திமுக அரசாங்கம் அப்படின்றது நல்லாவே தெரிய வந்திருக்கு. அதாவது சிவாவுடைய நடிப்புல ரிலீஸ் ஆக போற பராசக்தி திரைப்படத்துடைய தமிழக ரிலீஸ் உரிமையை உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ரெட் ஜெயின் நிறுவனம் தான் கைப்பற்றி இருக்காங்க. ஆகையால பாத்தீங்கன்னா, ஜனநாயகனுடன் நேரடி மோதலை அவங்க தான் உறுதி பண்ணியிருக்காங்க அப்படின்றத மறைமுகமாகவே நடிகர் சிவகார்த்திகேயன் அவர்கள் பேசியிருப்பது தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.